ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் வெக்டர் கன்வர்ஷனுக்கு முன்னாடி டாப்பிக்கான பாயிண்ட் ஃபார்ம் கன்வர்ஷன் பார்த்தோம். நவ் வி வில் see யூனிட் வெக்டர் கன்வர்ஷன் ஃப்ரம் திஸ் ஒன். யூனிட் வெக்டர் கன்வர்ஷன். யூனிட் வெக்டர் கன்வர்ஷனில் யூனிட் வெக்டர்ஸோடைய டெரிவேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப லென்த்தாக போகனால ஐ கிவ் த டைரக்ட் மெத்தட்ஸ். ஸோ ரிமெம்பர் திஸ் வேல்யூஸ். ஆங்கிள்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி ரிமெம்பர் பண்ணுற மெத்தட் சொல்லி கொடுத்துறேன், அதை ஞாபகிச்சுக்கோங்க. ஓகே, இதில் எக்ஸு ஒய் இசட் ஆர் ரோ எல்லாமே லென்த்துங்க. ஆர் இட் ரெப்ரசன்ட் டிஸ்டன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும். தீட்டாவும் ஃபையும் எதை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னா ஆங்கிள்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணும். இப்போ லென்த் ரெப்ரசன்ட் பண்ணுறப்போ நமக்கு ப்ராப்ளமே கிடையாது, ஆங்கிள்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறப்போ தான் நமக்கு ப்ராப்ளம். ஸோ அப்போ அந்த ஆங்கிள் ரெப்ரசன்ட் பண்ணுறப்போ என்ன ப்ராப்ளம் வருதுன்னு பார்ப்போம். சப்போஸ் வி ஹவ் டிஎக்ஸ், இதுக்கான யூனிட் வெக்டர் பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் கேப். வி ஹவ் டிஒய், இதுக்கான யூனிட் வெக்டர் பார்த்தீங்கன்னா ஏஒய் கேப். அண்ட் வி ஹவ் டிஇசட், இதுக்கான யூனிட் வெக்டர் பார்த்தீங்கன்னா ஏஇசட் கேப். இது வந்து கார்ட்டீசியனுக்கு. சிமிலர்லி சிலிண்ட்ரிக்கலுக்கு எழுதணும் அப்படின்னா வி ஹவ் டி ரோ, இதுக்கான யூனிட் வெக்டர் பார்த்தீங்கன்னா ஏரோ கேப். அண்ட் டி5, இதுக்கான யூனிட் வெக்டர் வந்து ஏ5 கேப். ஆனால் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா டி5ன்றது ஆங்கிளை வந்து யூனிட் வெக்டரை ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. லென்த்னா வி கேன் சே இட்ஸ் யூனிட் வெக்டர், பட் ஃபார் ஆங்கிள் வி கேன் டைரக்ட்லி சே த யூனிட் வெக்டர். இதுக்கு எப்படி சார் சொல்கிறது? see this, I can say it like this. So suppose we have something, let me take a cylindrical coordinate system parameter. Z direction outwards, radial outwards இருக்குது, xy plane இருக்குங்க. Suppose we have a cylinder of radius rho and it makes an angle theta. இந்த தீட்டாவுக்கான யூனிட் வெக்டர் ரெப்ரசன்டேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா it is very simple. If we take a small portion, இந்த ஸ்மால் சேஞ்ச் இன் லென்த் வந்து என்ன எடுத்துப்போம் அப்படின்னா, ஸோ வி வில் டேக் தி ஸ்மால் சேஞ்ச் இன் ஆங்கிள் வந்து D5 எடுத்துக்கோங்க. இது தீட்டா கிடையாது, திஸ் இஸ் 5. இந்த ஸ்மால் சேஞ்ச் இன் ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா D5. இந்த ஸ்மால் சேஞ்ச் இன் ஆங்கிளுக்கான லென்த்து தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோ D5. இதை வந்து ஒரு பாயிண்ட்டாக எழுதிடுறேன். சப்போஸ் இஃப் வி ஹாவ் லென்த் ரோ அண்ட் ஆங்கிள் 5 and that row gets deviated to pi, deviated to D5. ஏன்னா நமக்கு என்ன இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுறேன். நமக்கு வந்து D5ன்றது ஆங்கிளுக்கு யூனிட் வெக்டர் டைரெக்டாக ரெப்ரசென்ட் பண்ண முடியாது, அதனால தான் இது பண்ணிகிட்ருக்கோம். சரியா? அண்ட் த ஆர்க் லென்த் இஸ், அந்த ஆர்க்கோட லென்த் இருக்குல்ல, அந்த ஆர்க் லென்த் எவ்வளோ தூரத்துக்கு அது அந்த ஸ்மால் சேஞ்ச் எடுத்துக்கிறோமோ அது the arc length is rho D5 will be covered by small angle D5. சரியா? அப்போ D5 எழுதக்கூடாது. அப்போ எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணுங்க, for A5 we should represent rho D5. This is exactly correct. And for DZ it will be DZ itself, AZ itself. அடுத்து சிலிண்ட்ரிக்கல் வந்தோம் அப்படின்னா, ஸோ சிலிண்டர் எழுதிடும். ஸ்பெரிக்கல் எழுதணும் அப்படின்னா DR is nothing but AR கேப். டி தீட்டாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ தீட்டா கேப் கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா தீட்டான்றது ஆங்கிள். அப்போ ஆங்கிளுக்கு டேரெக்டாக எழுத முடியாதுன்றப்ப சேம் இதே மாதிரி எழுதணும் அப்படின்னா டி தீட்டாக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிடுறேன். இட் will have some radius R, அந்த ஆங்கிள் மாதிரி will be d theta. ஓகேவா? ஃபார் ஸ்மால் சேஞ்ச் இட் will be r d theta. ஓகேவா? சிமிலர் டு தட் ஆஃப் என்னதுங்க சிலிண்ட்ரிக்கல், அதே மாதிரி எழுதணும் அப்படின்னா சிமிலர் D5 வந்து எப்படி எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா அங்கே ரோ 5ன்னு எழுதணும்ல, ஏன்னா r theta 5 தட் இஸ் நத்திங் பட் A5. இங்கே A5ஓட வேல்யூ D5 இஸ் ஆங்கிள் அப்படின்னால இங்கே ஆங்கிள் வந்து ரோ கிடையாது, ஏன்னா நமக்கு வந்து லென்த் வந்து ரேடியஸ் ஆரை பேஸ் பண்ணியிருக்கு. அப்போ இது எப்படி பார்த்தீங்கன்னா ரோவோட வேல்யூ ஆல்ரெடி தெரியும் எனக்கு, லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். which is nothing but r sin theta d5. கிளியரா? ஸோ இதுதான் என்னதுங்க நம்மளுடைய கரஸ்பாண்டிங் ஸ்பெரிக்கல் கான்ஸ்டன்டோடைய வேல்யூ. இப்போது நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதை வச்சுட்டு இன்னொரு இதை எப்படி கொண்டு வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஓகேவா? ஸோ யூனிட் கன்வர்ஷன் ஃபார் டிஃப்ரெண்ட் கோஆர்டினேட் சிஸ்டம்ஸுங்க. ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு சிலிண்ட்ரிக்கல்லேருந்து கார்ட்டீசியன் கொண்டு வருது. சிலிண்ட்ரிக்கல் to Cartesian. Cylindrical to Cartesian. நம்மக்கிட்ட அப்போ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு dxோட வேல்யூ தெரியும், நத்திங் பட் ax கேப். dyயோட வேல்யூ தெரியும், ay கேப்.
டிஇசட்டோட வேல்யூ தெரியும் ஏஇசட் கேப், டி ரோவோட வேல்யூ தெரியும் விச் இஸ் நதிங் பட் என்னதுங்க ஏ ரோ கேப். D5ஓட வேல்யூ என்னது சொன்னாங்க, ஆக்சுவலி D5 சொல்லக்கூடாது, இட் இஸ் வாட் ரோ D5ஓட வேல்யூ A5 கேப் அண்ட் டிஇசட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏஇசட் கேப். சரியா? இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் தேவை. ஓகேவா? நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா சிலிண்ட்ரிக்கல் இருக்குது. அப்போ எப்படி பண்ணலாங்க, we know the value of cylindrical parameter x is nothing but rho cos phi எழுதலாமா? இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். சாரி, இந்த ஒரு இதுக்கு மட்டும் இந்த ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். ரெஸ்ட் ஆஃப் தம் வில் கோ ஃபார் டைரக்ட் ஷார்ட்கட் மெத்தட். ஓகே, டிஃபரன்ஷியேட் ஆன் போத் சைட்ஸ். அப்போ ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா dx இஸ் நத்திங் பட் ஸோ டி ரோ காஸ் ஃபை. அப்போ யூவி டிஃபரன்ஷியேஷன் பண்ணோம். அப்போ dx இஸ் நத்திங் பட் ரோ டி காஸ் ஃபை இஸ் நத்திங் பட் சைன் ஃபைங்க. ஸோ மைனஸ் சைன் ஃபைன் வரும், அது எழுதுறேன். ப்ளஸ் காஸ் ஃபை டி ரோ. டிஎக்ஸோட வேல்யூ என்னதுங்க, டிஎக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும் ஏஎக்ஸ் கேப் அப்படின்ட்டு. ஸோ ரோ காஸ் ஃபையோட வேல்யூ டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்னதுங்க, இட் இஸ் நத்திங் பட் ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் காஸ் ஃபை இஸ் நத்திங் பட் வாட் மைனஸ் சைன் ஃபை. இட் இஸ் நத்திங் பட் ரோ மைனஸ் சைன் ஃபை டி ஃபை ப்ளஸ் டி ரோ அப்படியே தான் இருக்கும் காஸ் ஃபை டி ரோ. இதுக்கான கரஸ்பாண்டிங் யூனிட் என்ன தெரியும், டிஎக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் கேப். ஃபஸ்ட்டு இது எழுதிடுறேன், காஸ் ஃபை ஏ ரோ கேப் மைனஸ் ரோ சைன் ஃபை. சார் ரோ டி ஃபையோட வேல்யூ என்னதுங்க ஏ ஃபை கேப். அப்போ இந்த இடத்துல ரோ வராது, யூ வில் ஹவ் சைன் ஃபை ஏ ஃபை கேப். ஸோ திஸ் இஸ் ஃபார் வாட் ஏஎக்ஸ் கேப்புக்கு. சிமிலர்லி ஏஒய் கேப்புக்கு இதே மாதிரி எழுத முடியும். ஓகேவா? சிமிலர்லி ஃபார் ஏஒய் கேப் சேம் டிஃபரன்ஷியேஷன் அப்ளை ஹியர். ரோ சைன் ஃபைக்கு அப்ளை பண்ணுங்கள். y is nothing but ரோ சைன் ஃபை. சேம் அதே அப்ளை பண்ணிங்கன்னா சேம் ஆஸ் above. அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன கிடைக்குங்க, ஏ ஒய் கேப் வில் பி சைன் ஃபை ஏ ரோ கேப் ப்ளஸ் காஸ் ஃபை ஏ ஃபை கேப். அண்ட் தேர்ட் இசட்டுக்கு வந்து இசட் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா போத் சைட்ஸுமே டிஇசட் விச் இஸ் நத்திங் பட் ஏஇசட் கேப் இட் வில் பி ஈக்குவல் டு ஏஇசட் கேப். அப்போ நமக்கு என்ன பண்ணிட்டோங்க, சிலிண்ட்ரிக்கலை இருந்து கார்ட்டீசியனுக்கு மாற்றிட்டோம். ஓகேவா? நமக்கு தேவையான கார்ட்டீசியனை கொண்டு வந்துட்டோம். இது வந்து ஒரு மெத்தட். இது எல்லாத்தையுமே தனித்தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணி கண்டுபிடிக்கணும், ரொம்ப டைம் எடுத்துக்குதுங்க. அப்போ இது எப்படி சார் ஷார்ட்கட்டில் போகிறது, ஷார்ட்கட்டில் போகணும் அப்படின்னா நமக்கு ஃபண்டமெண்டலி அந்த மேட்ரிக்ஸ் தெரிஞ்சால் போதும், யூ கேன் சால்வ் இட். ஸோ மெத்தட்டும் சொல்லித்தரேன், ரிமெம்பர் திஸ் மெத்தட். நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஎக்ஸ் கேப் தேவை, ஏஒய் கேப் தேவை, ஏஇசட் கேப் தேவை. நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ரோ கேப் இருக்குது, ஏ5 கேப் இருக்குது, ஏஇசட் கேப் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கான கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வேல்யூஸை மட்டும் மறந்துடாதுங்க. இட் இஸ் ஆல்சோ வெரி சிம்பிள். காஸ் ஃபை மைனஸ் சைன் ஃபை 0 சைன் ஃபை காஸ் ஃபை 0 0 0 1. இட் இஸ் அதிகம் பட் ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸுங்க. ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் இது வந்து ஏ மேட்ரிக்ஸ். சரியா? நமக்கு ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன ப்ராப்பர்ட்டி சார், இதுதான் ஆக்சுவலாக நம்ம எழுதுனது. இது ஞாபகம் வச்சுக்கணும். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா மேலே சொல்கிற மெத்தட் படி நீங்கள் என்ன பண்ணிடலாம், நீங்கள் டெரைவ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இங்கேருந்து நான் ரிவர்ஸில் இது கண்டுபிடிக்கலாம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஃபார் ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் தட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி. ஃபார் ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் ஏ டிரான்ஸ்போஸ் வில் பி ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸுங்க. we have studied this in linear algebra. A transpose equal to A inverse. So A row cap, A phi cap, A z cap. A transpose equal to A inverse அப்படினால இந்த பக்கம் போச்சா இது வந்து A மேட்ரிக்ஸ், இந்த பக்கம் போகிறப்போ 1/A வச்சு சந்திப்படி A inverse. அப்போ A inverse கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு ஜஸ்ட் டிரான்ஸ்போஸ் எடுத்தால் மட்டும் போதும். அப்போ ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் ரோஸ் அண்ட் காலம்ஸ். மைனஸ் சைன் ஃபை cos phi 0 0 0 1 ax cap ay cap az cap. தட்ஸ் ஆல். அப்போ இந்த மெத்தட் மூலிமா நமக்கு என்ன பண்ண முடியும், நம்மளால் ஒன்றுத்துலேருந்து இன்னொன்று ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்துட முடியும். சரியா? ஓகே. ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினை கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணலாம். லெட் மீ சால்வ் ஒன் கொஷின் ஃபார் யூ ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஃபர்தர் பெட்டர். கொஷின் எப்படி கொடுக்குறாங்க, வாட் இஸ்
ஏ ரோ கேப் டாட் ஏஎக்ஸ் கேப். ஓகேவா? இது எப்படி சார் சால்வ் பண்ணுறது? ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுக்கு தான் இந்த மேட்ரிக்ஸ் நான் பற்றி சொன்னேன். ஏரோ கேப் எனக்கு தெரியுங்க. ஏரோ கேப்பான கரஸ்பாண்டிங் வேல்யூ என்னது? காஸ் ஃபை சைன் ஃபை. காஸ் ஃபைக்கு ஏஎக்ஸ் கேப், சைன் ஃபைக்கு ஏஒய் கேப், ஏஇசட் கேப் வந்து 0ங்க. அப்போ ஏரோ கேப் வந்து பார்த்தீங்கன்னா காஸ் ஃபை ஏஎக்ஸ் கேப் சைன் ஃபை ஏஒய் கேப் ப்ளஸ் 0. ஆமாவா? ஸோ அப்போ இங்கேருந்து எனக்கு என்ன தேவைங்க? எனக்கு வந்து ஏஎக்ஸ் கேப்போட வேல்யூவோட இது என்ன பண்ணும்? டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். சரியா? அண்டு சீரிஸ் இது எழுதலாம். திஸ் இஸ் ஃபார் திஸ் ஒன் வாட்? ஏ5 கேப் இஸ் நத்திங் பட் மைனஸ் சைன் ஃபை ஏஎக்ஸ் கேப் ப்ளஸ் காஸ் ஃபை ஏஒய் கேப் ப்ளஸ் 0. and similarly AZ cap is nothing but AZ cap itself. சரியா? நமக்கு ஏரோ கேப் கூட ஏஎக்ஸ் கேப்பை டாட் ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ இது கூட என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா we have to டாட் ப்ராடக்ட் ஏஎக்ஸ் கேப். அப்போது ஏரோ கேப் கூட I have to டாட் ப்ராடக்ட் ஏஎக்ஸ் கேப். அப்போ என்ன வருங்க? காஸ் ஃபை ஏஎக்ஸ் கேப் ப்ளஸ் சைன் ஃபை ஏஒய் கேப் டாட் ஏஎக்ஸ் கேப். நான் சொல்லியிருக்கேன் டாட் ப்ராடக்ட் ஆஃப் சேம் வெக்டார்ஸ் வந்து பாசிபிள், டிஃப்ரெண்ட் வெக்டார் குரூப்ஸ் எதுனா நாட் பாசிபிள். அப்போது இது மட்டும் தான் பாசிபிள். ஏஎக்ஸ் கேப் பட் ஏஎக்ஸ் கேப்போட வேல்யூ 1, இதுக்கான வேல்யூ கோஎஃபிஷியன்ட் வந்து காஸ் ஃபை, இதுக்கான கோஎஃபிஷியன்ட் 1. அப்போ ஆன்சர் என்ன இருக்குங்க? காஸ் ஃபை. அப்போ ஒரு ஏரோ கேப்பையும் ஒரு ஏஎக்ஸ் கேப்பையும் டாட் ப்ராடக்ட் எடுத்தேன் அப்படின்னா நமக்கு காஸ் ஃபை அப்படின்ற அவுட்புட் கிடைக்கும். சரியா? இதே மாதிரி நான் ஒரு கொஸ்டின் தரேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். திஸ் டூ ஆர் ஹோம்ஒர்க் ஃபார் யூ. ஏ5 கேப் டாட் ஏஎக்ஸ் கேப்போட வேல்யூ என்ன? ஒன் மோர் ஹோம்ஒர்க் கொஷின். ஏ5 கேப் டாட் ஏஇசட் கேப்போட வேல்யூ என்ன? ஸோ தீஸ் டூ ஆர் யுவர் ஹோம்ஒர்க் சம்ஸ். ஓகே. லெட் மீ கோ ஃபார் ஒன் மோர் ப்ராப்ளம். If vector given in coordinate system, in Cartesian coordinate system, convert into cylindrical coordinate system. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா they have given it in Cartesian, convert it into cylindrical. ஸோ அந்த வெக்டார் இது தான். எக்ஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ் ஒய் ஏஎக்ஸ் கேப், எக்ஸ் ஒய் இசட் ஏஒய் கேப், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஏஇசட் கேப். ஸோ அப்போ ஏ வெக்டார் என்னதுங்க? எக்ஸுக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும், ரோ காஸ் ஃபைன்னு தெரியுங்க. ஒய்க்கு ரோ சைன் ஃபை. ஏஎக்ஸ் கேப்புக்கு நம்ம ஆல்ரெடி வேல்யூ பார்த்துருவோம். இப்போ தான் வேல்யூ பார்த்தோம். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏஎக்ஸ் கேப்? ஏஎக்ஸ் கேப் வேல்யூ பார்த்தீங்கன்னா காஸ் ஃபை ஏரோ கேப் மைனஸ் சைன் ஃபை ஏ5 கேப். ஸோ திஸ் வில் பி சார் இதெல்லாம் ஞாபகம் இருக்கணும் சார். உங்களுக்கு புரியுன்றதுக்கோசம் நான் பின்னாடி திரும்ப காட்டிகிட்டு இருக்கிறேன். இந்த டேட்டா வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ அது எங்கேருந்து எடுத்தோன்றது உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக நான் திரும்ப காட்டிகிட்டு இருக்கேன் பின்னாடி இருந்து. ஸோ ஒன்ஸ் யூஆர் ஃபெமிலியர் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை. இது ஒன்ஸ் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. ஆப்ஷனில் வந்து நமக்கு என்னோடய ஃபைனல் ஆன்சர் தான் இருக்கும். ஸோ எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரோ காஸ் ஃபை, ஒய்க்கு வந்து ரோ சைன் ஃபை, இசட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இசட்டே தான். ஏஒய் கேப்புக்கு பார்த்தீங்கன்னா சைன் ஃபை ஏரோ கேப் ப்ளஸ் காஸ் ஃபை ஏ5 கேப் ப்ளஸ் எக்ஸோட வேலை அதுங்க ரோ காஸ் ஃபை த ஹோல் ஸ்கொயர் ரோ சைன் ஃபை இன்ட்டு ஏஇசட் கேப். சரியா? அப்போ ஏ வெக்டார் அப்படின்றது இட் இஸ் ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் ஆல் திஸ் வேல்யூஸ். இஃப் யூ சிம்பிளிஃபை ஆல் ஆஃப் தம் வில் கெட் த வேல்யூ. ஸோ இட் வில் பி எல்லாத்துலேயுமே ரோ ஸ்கொயர் இருக்குது. ரோ ஸ்கொயர் காஸ் ஃபை சைன் ஃபை. ஓகேவா? இந்த உள்ள இது கூட மல்டிப்ளை பண்ணுறப்ப காஸ் ஸ்கொயர் ஆகிடும். காஸ் ஸ்கொயர் சைன் ஃபை ஏரோ கேப். ஸோ 1 minute ரோ கேப் தானே. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஏரோ கேப் ப்ளஸ் மைனஸ் சைன் மைனஸ் ரோ ஸ்கொயர் காஸ் ஃபை சைன் ஸ்கொயர் ஃபை ஏ5 கேப். அதுக்கப்புறம் ப்ளஸ் அகெயின் ரோ ஸ்கொயர் இசட்
cos phi sin phi sin square phi a rho cap. சரி, இந்த மொத்த டேர்மையுமே இது கூட ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ரோ ஸ்கொயர் z cos phi sin phi. ஓகேவா? cos square phi sin phi a rho cap. அடுத்து similarly for last term, this is nothing but rho square cos square phi multiplied with rho, அப்போ rho cube ஆகிடும். rho cube cos square phi sin phi a phi cap. a phi a z actually it is a z cap. அவ்வளோதாங்க, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். ஏ ரோ கேப்லாம் ஒன்றா சேர்த்து எழுதிடுவோம், ஏ ஃபை கேப்லாம் ஒன்றா சேர்த்து எழுதிடும் அப்படின்னா சம் முடிஞ்சதுங்க. அப்போது ஏ வெக்டார் இஸ் நத்திங் பட், இது கேட்பாங்களா சார் கேட்டிங்கன்னா, டிஎன்பிசி லெவலுக்கு தேவையான்னு கேட்டிங்கன்னா, டிஎன்பிசி லெவலில் தெர் இஸ் எ பாசிபிலிட்டி தட் இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. இதிலே சிம்பிளஸ்ட் ஃபார்ம் சம் கேட்பாங்க. இவ்வளோ பெரிய சம்லாம் கேட்க மாட்டாங்க, பட் இதிலே சிம்பிளஸ்ட் ஃபார்ம் சம் கேட்பாங்க. ரோ ஸ்கொயர் ரெண்டுலேயும் காமனாக இருக்குது, எடுத்துகிட்டேன் வெளியே. ஸோ வேறு என்ன காமன் எடுக்க முடியுங்க? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக்சடாக தான் இருக்குது. ஐ வில் ரைட் as it is. cos square phi sin phi z cos phi sin square phi a rho cap ப்ளஸ் இதுலேருந்து ரோ ஸ்கொயர் காமன் எடுத்துட முடியும். அப்போ காசு ஃபை சைன் ஸ்கொயர் ஃபை ஏ ஃபை கேப் இருக்கும், இசட்டு காஸ் ஸ்கொயர் ஃபை சைன் ஃபை ஏ ஃபை கேப் இருக்கும். அப்போது இசட்டு காசு ஸ்கொயர் ஃபை சைன் ஃபை மைனஸ் sin square phi cos phi a phi cap, and finally rho cube cos square phi sin phi a z cap. அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் ஏ வெக்டாரோட வேல்யூ. I hope until this you are able to understand what I have said. Doubt இருந்தது அப்படின்னா you can ask me. So in the next class we will see other coordinate system, அதாவது கார்ட்டீசியன் டு ஸ்பெரிக்கல் அண்ட் அதோடைய வைஸ் வெர்சா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் சிலிண்ட்ரிக்கல் டு ஸ்பெரிக்கலும் பார்த்துடலாங்க. தேங்க்யூ.